இன்றைக்கி பச்சை பயிரை வச்சு எப்படி சுண்டல் கிரேவி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி பச்சை பயிறு வாங்கி நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலே தானாக முளை கட்டிடும். தேவையான அளவு பச்சை பயிரை ஒரு சின்ன குக்கரில் எடுத்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். தினப்படி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் ரெடி பண்ண டைம் இருக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தோலோடவே கொஞ்சம் அலசிட்டு அதை நசுக்கி வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையோடு சேர்த்துக்கிட்டா நமக்கு வாசனையாக தான் இருக்கும். இது மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்க்குனே தனியாக அஞ்சரை பெட்டி வச்சுருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா இல்லை, திடீர்னு எதாவது சமைக்கணும் ஆனால் நல்லா இருக்கணும்னா இதுலேருந்து ஒரு 4 எடுத்து போட்டு சுண்டலோ காய்கறியோ எது போட்டாலும் செம வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெடியாக வச்சுக்கிறது எப்பயுமே நல்லது. ஆயிலில் கொஞ்சம் பட்டை சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி அலசி வச்சுருந்த பூண்டு இதையும் போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் தேவையான பொடி ஐட்டம் மஞ்சள் பொடி சிவப்பு பொடி பச்சை பொடி இது 3த்தையும் போட்டுடணும். எல்லாத்துக்கும் இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். பச்சை பொடிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கொரியாண்டர் பவுடர் தான். இது மாதிரி சுண்டல் வெந்த உடனேயே அதை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா தனித்தனியாக பொலப்பொலன்னு வந்திருக்கும். 2 விசில் இருந்தால் போதும். இந்த மசாலா கூட இந்த சுண்டலையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு சும்மா 2 கொதி விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி சுண்டல் வெந்துருச்சு. ஸோ 2-3 கொதி விட்டாலே போதும், எல்லாமே செட்டில் ஆகிடும். இது சூடாக சாதம் வச்சு இதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.